15வது ஸ்லோகம். யஸ்மான்னோத்விஜதே லோகஹ லோகான்னோத்விஜதே ச யஹ ஹர்ஷாமர்ஷபயோத்வேகைஹ முக்தோ யஸ்ஸ ச மே ப்ரியஹ. பகவான் பராபக்தனுடைய மனதை வர்ணித்து கொண்டு வருகின்றார். ஞானத்தில் நிலை பெற்றவனுடைய மனம் எப்படி இருக்கும், அவன் எப்படிப்பட்ட மனதுடன் ஜீவன் முக்தனாக வாழ்ந்து வருகின்றான் என்று இப்பொழுது வர்ணித்து வருகின்றார். 15வது ஸ்லோகத்தில் முதல் வரியில் நாம் பார்த்தோம், ஞானியினுடைய மனம் மிக மிக மென்மையாக இருக்கும், அதே சமயத்தில் மிக மிக கடினமாகவும் இருக்கும் என்று பார்த்தோம். இந்த உலகத்திற்குள் அவன் பிரவேசிக்கும் பொழுது, இந்த உலகத்திடம் அவன் பேசும் பொழுது மென்மையாக அவன் இருப்பான், யாரையும் துன்புறுத்த மாட்டான். அவனுடைய சிந்தனை, அவனுடைய சொற்கள், அவனுடைய செயல் எதுவும் மற்றவர்களை துன்புறுத்தாது. அதே சமயத்தில் மற்றவர்களுடைய செயல், மற்றவர்களுடைய சொல் இவனிடம் வரும்பொழுது இவனும் துன்புற மாட்டான். உலகத்திற்கு இவன் துக்கத்தை கொடுக்க மாட்டான், அதே சமயத்தில் உலகத்திடமிருந்தும் இவன் துயரத்தை எடுத்து கொள்ள மாட்டான். மற்றவர்களிடம் பேசும் பொழுது மென்மையாக இருப்பான், மற்றவர்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது இவன் கடினமாக இருப்பான். காரணம், மற்றவர்கள் இவனை போல் அகிம்சையை பின்பற்றுவார்கள் என்று சொல்ல முடியாது. அந்த இடத்தில் இவன் கடினமாக இருப்பான். அதை இங்கு பகவான் கூறினார். யஸ்மாத் ந உத்விஜதே லோகஹ, எந்த ஞானியிடமிருந்து இந்த உலகம் துயருறுவதில்லை, அதே சமயத்தில் லோகாத் யஹ ந உத்விஜதே, உலகத்திடமிருந்தும் அவன் துயருறுவதில்லை. இது மிக மிக அபூர்வமான மனம். நம்முடைய மனம், அதாவது ஞானத்திற்கு முன் முற்றிலும் மாறுபட்டு இருக்கின்றது. இந்த உலகத்திடம் பேசும் பொழுது கடுமையாகவும், உலகத்தின் பேச்சை கேட்கும் பொழுது மென்மையாகவும் இருந்து மற்றவர்களுக்கும் துன்பத்தை கொடுத்து நாமும் துன்பத்தை அனுபவித்து வருகின்றோம். ஆனால் இந்த ஞானி முழுமையான அகிம்சையை பின்பற்றுகின்றான். மற்றவர்களையும் ஹிம்சைப்படுத்துவதில்லை, தன்னையும் ஹிம்சைப்படுத்துவதில்லை. இங்கு அகிம்சை என்ற சொல்லில் தானும் அதில் சேர்ந்து கொள்கின்றான் என்று முதல் வரியில் வர்ணித்தார். இனி 2வது வரியில் 4 விதமான பாவனைகளிலிருந்து விடுபட்டவன் என்று கூறுகின்றார். அதையும் சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஹர்ஷ, அமர்ஷ, பய, உத்வேக, இவைகளிலிருந்து முக்தக, விடுதலை அடைந்தவன். ஹர்ஷக என்பதற்கு பார்த்தோம், அதிகமான மகிழ்ச்சி, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அல்லது ஏதாவது ஒரு லாபத்தில் தன்னை மறந்து மகிழ்ந்து மூழ்கி விடுதல். அப்படி அவனுக்கு அதிகமான மகிழ்ச்சி கிடையாது. அமர்ஷ என்றால் மற்றவர்களுடைய மேன்மையை பொதுவாக மனிதர்கள் சகித்து கொள்ள மாட்டார்கள். இவன் அப்படியல்ல, மற்றவர்களுடைய மேன்மையில் உயர்வில் மகிழ்ச்சி அடைவான்.
இதற்கு இனியொரு பொருளையும் பார்த்தோம். மற்றவர்களுடைய குறைகளை இவன் ஏற்றுக்கொண்டு அதனால் இவன் பாதிக்கப்பட மாட்டான். அமர்ஷ. அடுத்தது பயம். மரண பயம், துக்க பயம் இவனுக்கு இல்லை. மரணத்தை குறித்தோ துயரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும், நமக்கு துயரம் வந்து விடுமோ என்ற பயமும் இவனுக்கு இல்லை. இறுதியாக உத்வேக. உத்வேக என்றால் மன சோர்வு, அப்செட் என்று நாம் கூறுவது. ஏதாவது ஒன்று சரியாக நடக்கவில்லை, விரும்பியது கைகூடவில்லை என்றால் மன சோர்வை அடைவோம். அவ்விதம் அவனுக்கு மன சோர்வு இல்லை. இப்படிப்பட்ட குணங்களிலிருந்து அல்லது மன பலகீனத்திலிருந்து விடுதலை அடைந்தவன் யக சக மே பிரியக, அவன் எனக்கு பிரியமானவன். இதனுடைய பொருள், இந்த முக்தன் தான் பராபக்தன், மற்றவர்களெல்லாம் சாதகர்கள். இனி மேலும் பகவான் ஞானியினுடைய மனதை வர்ணிக்கின்றார். 16வது ஸ்லோகம். அனபேக்ஷசுசிர்தக்ஷக உதாசீனோ கதவ்யதக சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்த சமே பிரியக. இந்த ஸ்லோகத்தில் பகவான் 6 குணங்களை கூறுகின்றார். இந்த 6 குணங்களுடன் கூடியவன் ஞானி அல்லது பராபக்தன். முதல் குணம் அல்லது அவனுடைய முதல் மனநிலை அனபேக்ஷக. அபேக்ஷா என்றால் சார்ந்திருத்தல், டிபெண்டன்ஸ். அபேக்ஷா. அனபேக்ஷக என்றால் எதையும் சாராதவன். எதையும் சாராதவன். ஹூ இஸ் இண்டிபெண்டன்ட், சுதந்திரமாக இருப்பவன். அபேக்ஷா அற்றவன், எதையும் சாராதவன். இதனுடைய தாத்பரியம் என்ன என்றால், இங்கு எதற்கு எதையும் சாராதவன் என்பதுதான் முக்கியம். ஞானி எதையும் சாராமல் சுதந்திரமாக இருப்பான் என்றால் எதற்கு எதையும் சாராமல் இருக்கின்றான்? நாம் அனைவரும் ஒருவரையொருவர் சார்ந்துதான் வாழ முடியும். உடை, இருப்பிடம் அனைத்திற்கும் இனியொருவரை சார்ந்துதான் நாம் வாழ முடியும். இங்கு ஞானி அனபேக்ஷக, எதையும் சாராதவன் என்றால் என்ன பொருள்? தன்னுடைய மன மகிழ்ச்சிக்கு எதையும் சாராதவன் என்று பொருள். ஏற்கனவே பகவான் சந்துஷ்டக என்று ஒரு வார்த்தையை சொன்னார். மன நிறைவை அடைந்தவன். அந்த மன நிறைவுக்கு எதையும் இவன் சார மாட்டான். மன நிறைவுக்கு இவன் எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அன்றாட வாழ்க்கைக்கு இவன் சார்ந்திருந்துதான் ஆக வேண்டும். இருப்பிடம், உணவு, உடை மற்ற அனைத்திற்கும் நாம் ஒருவரை சார்ந்துதான் இருந்தாக வேண்டும். இங்கு சொல்லப்படுகின்ற அபேக்ஷா என்பது மன நிறைவுக்கு நாம் எத்தனையோ பொருள்களை சார்ந்துள்ளோம். அப்படி இவன் இல்லை. இவனுடைய உடலுக்கும் இருப்பிடத்திற்கும் மற்றவர்களை சார்ந்திருக்கலாம், சார்ந்திருந்துதான் ஆக வேண்டும். முழுமையான இண்டிபெண்டன்ஸ் என்பது செயலளவில் வராது, மனதளவில் தான் வரும். இன்று நாம் ஒரு காஃபியை அருந்துகின்றோம் என்றால் எவ்வளவு பேரினுடைய சேர்க்கையினால் அது கிடைக்கின்றது?
சுகர் ஃபேக்ட்ரி ஒழுங்காக வேலை செஞ்சுருக்கணும், கடைகளெல்லாம் ஒழுங்காக இருக்கணும். எத்தனையோ பேரினுடைய கூட்டு முயற்சியில்தான் ஒரு செயல் நடக்கும். நாம் சார்ந்திருப்போம். இப்போ இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னாலும் கூட எவ்வளவு பேரை நம்ம சார்ந்திருக்கின்றோம்? ரோட்டில் போகிற ஒவ்வொரு வெஹிக்கிளையும் சார்ந்திருக்கின்றோம். நம்ம மேலே வந்து இடிக்காமல் இருந்திருக்கணும், அப்பொழுது தான் இங்கே வந்து சேர முடியும். ஆகவே லைஃபே, வாழ்க்கையே ஒருவரை சார்ந்திருப்பது போல்தான் இருக்கின்றது. அதே சமயத்தில் மன நிறைவுக்கு நாம் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு இதில் இனி ஒரு கருத்து, நம்முடைய ஒவ்வொரு செயலும் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சார்ந்திருப்போம். மற்றவங்க வேலிடேட் செய்தாதான் நமக்கு ஒரு திருப்தி. நாம் செய்கின்ற செயலை மற்றவர்கள் அங்கீகரிக்கவில்லை என்றால் துயரம். ஞானிக்கு அவ்விதமில்லை. அவனுடைய செயலை இந்த உலகமே அங்கீகரிக்கலாம் அல்லது இந்த உலகமே அங்கீகரிக்காமல் இருக்கலாம். அவன் யாரையும் சாராமல் இருக்கின்றான். இதெல்லாம் மனநிலையில் பார்க்க வேண்டிய குணமே தவிர வெளி தோற்றத்தில் இருக்காது. ஞானி 10 வீட்டில் பிக்ஷை எடுத்து சாப்பிடுகிறானே, எங்களை விட அதிகம் சார்ந்திருக்கின்றானேன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒரு ஞானி சன்னியாசியாக இருந்தால் இல்லறத்தில் இருப்பவர்களாவது பணத்தை சம்பாரித்து சேஃபாக எஃப்டி போட்டு வச்சுட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கிறார்கள். ஒரு கால் சன்னியாசியாக இருக்கின்ற ஞானிக்கு என்னன்னா எஃப்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதிகமாக உலகத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கின்றானே என்று மேலோட்டமாக தோன்றும். அதனால தான் இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டியது மன நிறைவுக்கு இவன் சார்ந்திருப்பதில்லை. எல்லா மனிதர்களும் கடைசி மூச்சு விடும் வரை மற்றவர்களை சார்ந்துதான் வாழ முடியும். வாழ்க்கைக்கு சார்ந்திருப்பது என்பது நியதி. ஆனால் மன நிறைவுக்கு நாம் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை நாம் கேட்டு தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது. இந்த வேல்யூலையும் எச்சரிக்கை தேவைப்படுகிறது. ஒவ்வொரு வேல்யூலையும் சில இடங்களில் நம்ம எச்சரிக்கையை பார்ப்போம். அதே போல் இந்த இடத்துல என்ன எச்சரிக்கை என்றால், நமக்கு தேவை என்று ஒன்று இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதை சார்ந்திருப்பது தான் அறிவோடு வாழ்கின்ற வாழ்க்கை. இப்போ எது அறிவுபூர்வமான வாழ்க்கை என்றால், எப்பொழுது எனக்கு ஒரு தேவை அபேட்சை இருக்கின்றதோ அப்பொழுது அதை சார்ந்திருந்து வாழ்வதுதான் சரியான வாழ்க்கை. எனக்கு தேவையில்லை என்று வரும்பொழுதுதான் அதை நாம் துறக்க வேண்டும். ஞானியானவன் சாஸ்திரத்தையும் சார்ந்திருக்க மாட்டான், குருவையும் சார்ந்திருக்க மாட்டான், எதையும் சார்ந்திருக்க மாட்டான். எல்லா பொருள்களிலிருந்தும் அவன் விடுதலை அடைகின்றான். ஆகவே நானும் என்ன செய்கின்றேன்? எதையும் சார்ந்திருக்க மாட்டேன். பகவத்கீதை கிளாஸையும் சார்ந்திருக்க மாட்டேன். அப்போ என்னன்னா, கிளாஸுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. குருவையும் சார்ந்திருக்க மாட்டேன், சாஸ்திரத்தையும் சார்ந்திருக்க மாட்டேன், நான் இண்டிபெண்ட்டாக இருப்பேன்னு சொல்லி ஆரம்பத்திலேயே அனைத்து அபேட்சைகளையும் விட்டுவிடக்கூடாது. எனக்கு எப்பொழுது சில தேவை என்று இருக்கின்றதோ அப்பொழுது அதை பயன்படுத்தித்தான் நாம் முன்னேற வேண்டும். நம்ம கீழே இருக்கோம், நமக்கு முன்னாடி ஒரு ஏணிப்படி இருக்குது, நான் ஏணிப்படியை சார்ந்திருக்க மாட்டேன்னு சொன்னால் நாம் எப்படி மேலே செல்வது? ஆகவே நம்முடைய நிலையை பார்த்து தேவை என்று ஒன்று இருக்கும் பொழுது அதை பயன்படுத்த வேண்டும். பிறகு மனப்பக்குவத்தில் நம்முடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டு ஞான பலனாக கிடைப்பதுதான் இந்த பண்பு. முழுமையாக மனதிற்குள் சுதந்திரத்தை அடைவோம், எதையும் சாராத நிலையை அடைவோம். ஒருவர் மிக அழகாக இந்த கருத்தை வேறு விதத்தில் கூறியிருக்கின்றார். அதாவது, நாம் எத்தனையோ பொருள்களை பயன்படுத்துகின்றோம். வீட்டில், ஆஃபீஸில் எத்தனையோ பொருள்களை பயன்படுத்துகின்றோம். அந்த பொருள்களை எல்லாம் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று, அந்த பொருள் நமக்கு தேவை, நீட், நெசசரி, அது இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது என்று பிரிக்கலாம். இனி ஒன்று,
அந்த பொருள் நமக்கு தேவையில்லை, ஆடம்பரத்திற்காக அந்த பொருளை நாம் வைத்துள்ளோம். லக்ஸுரி என்று பிரிக்கலாம். லக்ஸுரின்னா என்ன? அந்த பொருள் நமக்கு கண்டிப்பாக தேவை என்று இல்லை, அது இருந்தால் இருக்கட்டும், இல்லை என்றாலும் நம்முடைய சாதாரண வாழ்க்கை பாதிக்கப்படாது. அப்படிப்பட்ட பொருள்களையெல்லாம் லக்ஸுரிங்கிற ஐட்டத்தில் வைக்கலாம். இப்போ உதாரணமாக நமக்கு வாட்ச் அப்படிங்கிறது இன்றைக்கி தேவை, கடிகாரம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நம்மளிடம் பணம் இருந்ததுன்னு சொன்னால் என்ன செய்வோம்? 4 வாட்ச் எக்ஸ்ட்ரா வாங்கி வீட்டில் அங்கங்கே மாட்டி வச்சுருப்போம். இப்போ ஒரு வாட்ச் என்ன ஆகுது? தேவைங்கிற அடிப்படையில் வருது. மீதி 3 வாட்ச் என்ன அடிப்படையில் வருது? அது லக்ஸுரி. அது வாட்ச் ஓடினாலும் சரி, ஓடாமல் இருந்தாலும் சரி, சும்மா வச்சுருப்போம். சில பேர் 30,000 40,000 கொடுத்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வாட்சை வாங்கி மாட்டி வச்சுருப்பார்கள், ஆன்டிக்னு சொல்லி. அதெல்லாம் புத்தி ரொம்ப கெட்டு போனால் செய்கிற வேலைகள் எல்லாம். இதெல்லாம் 300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வாட்சை எனக்கு தெரிஞ்ச ஒருவர் 70,000 ரூபா கொடுத்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வாட்ச், அதை பார்த்தா டஸ்ட்டு மாதிரி இருக்குது, மாட்டி அழகாக வச்சுருக்கார். அது ஓடாது. அதை எதுன்னு சொன்னான், அதெல்லாம் எதுன்னு சொல்ல லக்ஸுரின்னு சொல்கிறது. காரணம் என்ன? அதனுடைய தேவை இல்லை. அது இருந்தால் ஓகே, இல்லைன்னா இல்லை. அதே போல் ஒரு வாகனம் தேவைன்னு வரலாம். புது மாடல் கார் அல்லது ஏதோ ஸ்கூட்ரு வந்திருக்கு, பணம் இருக்குதுன்னு வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அது லக்ஸுரி ஆகின்றது. அப்படி சில பொருள்கள் தேவைங்கிற அடிப்படையில் வரும், சில பொருள் லக்ஸுரிங்கிற அடிப்படையில் வரும். இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு என்னவென்றால், தேவைங்கிற கேட்டகரியில் வர்ற பொருள் நம்மிடம் இல்லைன்னா அந்த நாள் அந்த ரொட்டீனே அப்செட் ஆயிரும். காரணம் என்ன? அதை நம்ம சார்ந்து இருக்கோம். லக்ஸுரியாக வச்சிருக்கிற பொருள் அது கெட்டு போனாலும், அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்முடைய மனதிலேயோ சூழ்நிலையிலேயோ எந்த பாதிப்பும் வராது. ஆனால் வாழ்க்கையில் என்ன ஆயிட்டுருக்குன்னா, ஒரு காலத்தில் லக்ஸுரியாக இருந்ததெல்லாம் ஒரு காலத்தில் தேவையாக மாறிக்கொண்டு வருகிறது. அந்த காலத்தில் செப்பலெல்லாம் லக்ஸுரியாக இருந்தது. முதல் எலக்ட்ரிசிட்டி வந்த உடனே எலக்ட்ரிசிட்டி லக்ஸுரியாக இருந்தது. இன்றைக்கெல்லாம் அது நெசசிட்டியாக மாறி வந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி எது தேவை என்று இருக்கிறதோ அதில் நமக்கு அபேக்ஷா சார்ந்திருக்கின்றோம். எது லக்ஸுரியாக இருக்கோ அதை நம்ம என்ஜாய் பண்ணுறோமே தவிர சார்ந்து இல்லை. இனி ஞானியினுடைய நிலை என்னவென்றால், அவனை பொறுத்தவரை அவனுடைய உடல், மனம், புத்தி, உலகம் அனைத்தும் லக்ஸுரியாக மாறிவிட்டதாம். அதாவது நம்ம எப்போ ஞானி ஆகிறோம்னா, தேவைங்கிற லிஸ்ட்டு லக்ஸுரி ஆக நம்ம இண்டிபெண்டன்ஸை அடையிறோம், சுதந்திரத்தை அடையிறோம். ஞானியை பொறுத்தவரை உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருள்களும் லக்ஸுரி ஆகிவிட்டது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அது அவனுக்கு தேவைங்கிற லிஸ்ட்டில் கிடையாது. தன்னுடைய உடல், தன்னுடைய மனம், தன்னுடைய புத்தி கூட, தன்னுடைய புத்தியே லக்ஸுரின்னா என்ன? அவனுடைய புத்தியையும் கூட அவன் சார்ந்திருப்பதில்லை. அதனால் ஞானிக்கு ஒரு கையோ காலோ உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்குவோமே, ஓல் பாடியே எனக்கு லக்ஸுரியாக இருக்குது, அதில் ஒரு கை கால் இல்லாதது எதைக்கு? அதனால் எந்த இழப்பும் இல்லை. கண்ணு போனாலும் சரி, காது போனாலும் சரி, ஞானியை பொறுத்த வரைக்கும் உடலே லக்ஸுரியாக மாறிவிட்டது. இதனுடைய தாத்பரியம் என்ன என்றால், அந்த பொருள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவனுடைய மனதில் எந்த விகாரமும் வராது. அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. இப்போ நம்ம பார்த்துட்டு வரணும், எவ்வளவு பொருள்களை தேவைங்கிறதுல லிஸ்ட்டில் நான் வச்சுருக்கேன், எவ்வளவு பொருள்களை லக்ஸுரிங்கிற லிஸ்ட்டுக்கு நான் கொண்டு வருகின்றேன்னு பார்த்துட்டு வரணும். அதை நம்ம பயன்படுத்தலாம். அது இருந்தாலும் அல்லது இல்லாமல் போனாலும் நம்முடைய மனதில் பாதிப்பு வரவில்லை என்றால் நாம் முன்னேறி கொண்டு இருக்கின்றோம். ஆன்மீகத்தில் முன்னேறோம், வாழ்க்கையில் அப்படி கிடையாது. வாழ்க்கையில் முன்னேற்றம்னா என்ன? அதிகமான பொருளை ஒருத்தன் வச்சுருந்தான்னா அவன் முன்னேறி விட்டான்னு உலகம் சொல்லும். முன்னெல்லாம் சாதாரணமாக இருந்தான், ஒரு கையில் மோதிரம் போட்டுட்டு இருந்தான், இப்போ 5 விரல்லையும் மோதிரம் போட்டுட்ருக்கான், உடனே என்ன முன்னேறிட்டான்னு சொல்லுவார்கள். இப்போ சாதாரண மக்களுக்கு
அதிக பொருளை இவன் வைத்திருந்தால் முன்னேறிவிட்டான் என்று சொல்வார்கள். ஞானியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு குறைவான பொருளில் சந்தோஷத்தை அடைய முடிகின்றதோ அந்த அளவுக்கு அவன் முன்னேறுகின்றான். இப்போ எந்த அளவுக்கு பொருள்களையெல்லாம் லக்ஸுரிங்கிற கேட்டகரியில் போடுறோமோ அந்த அளவுக்கு முன்னேறிட்டு வர்றோம். எவ்வளவு பொருள்களெல்லாம் நெசசிட்டிங்கிற கேட்டகரிக்குள்ளே வருதோ அந்த அளவுக்கு நாம் அடிமையாகி கொண்டு வருகின்றோம். அப்படி அனைத்தும் லக்ஸுரி ஆவதுதான் இங்கு அனபேக்ஷக என்ற சொல்லில் பகவான் குறிப்பிடுகின்றார். இப்போ ஞானியினுடைய மனம் எதையும் சாராமல் இருக்கும். எல்லா பொருள்களையும் பயன்படுத்துவான். ஜீவிதத்துக்கு நம்ம சார்ந்துதான் ஆக வேண்டும். ஆனால் மன நிறைவுக்கு அவன் எதையும் சார மாட்டான். நம்ம அப்பப்பொழுது பார்க்கணும், இந்த பொருளை நான் லக்ஸுரியாக வச்சுருக்கிறேன்னா நெசசிட்டியாக வச்சுருக்கிறேனா, இந்த மனிதனை லக்ஸுரியாக வச்சுருக்கிறேனா நெசசிட்டியாக வச்சுருக்கிறேனா, இதெல்லாம் பார்த்துட்டு வந்து கடைசியில் உலக லக்ஸுரியாக மாறிடணும். அதுக்கப்புறம் நம்முடைய ஒவ்வொரு அங்கங்களும் லக்ஸுரியாக மாறணும். இந்த உடலில் என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அதனால் எனக்கு ஒரு விதமான பாதிப்பும் இல்லை. அதுதான் அனபேக்ஷக, எதையும் சாராதவன். இனி அடுத்த வேல்யூ, அடுத்ததாக சுச்சிஹி. சுச்சிஹி என்றால் தூய்மையானவன். சுச்சிஹி சௌச்சம், தூய்மையாக இருப்பவன். இப்போ ஞானியை பகவான் வர்ணிக்கின்றார், அவன் தூய்மையாக இருப்பவன். தூய்மை என்றால் எதில் தூய்மை? எல்லா விதத்திலும் தூய்மை. உடலை தூய்மையாக வைத்திருப்பான், உடையை தூய்மையாக வைத்திருப்பான், உடைமைகளை தூய்மையாக வைத்திருப்பான். எதையெல்லாம் அவன் பயன்படுத்துகின்றானோ அவைகளை தூய்மையாக வைத்திருப்பான். சுச்சிஹி. இதெல்லாம் ஏன் பகவான் கூற வேண்டும் என்றால், சிலருக்கெல்லாம் ரொம்ப கற்பனை. ஞானின்னு சொன்னால் அவர் குளிக்க மாட்டார், துவைக்க மாட்டார், பல்லு விளக்க மாட்டார். அது என்ன வைராக்கியம் அவருக்கு இருக்கு? இதுலையா வைராக்கியம் இருக்கணும்? அவர் பாட்டுக்கு அப்படியே ரோட்டில் சுற்றிட்டு இருப்பார், பிச்சைக்காரனாக இருப்பார், குப்பையில் படுத்திருப்பார். இப்படியெல்லாம் ரொம்ப பேர் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேபி அவர்கள் சாதனை பண்ணுற காலத்தில் விஷயம் தெரியாமல் அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஞான நிஷ்டை வரும்பொழுது அனைத்திலும் அவர்கள் தூய்மையாக இருப்பார்கள். இது ஞானியினுடைய சுபாவம்னு பகவான் சொல்கிறார். தூய்மையாக இருக்கிறது அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தூய்மையாக வச்சிருக்கணுமேனு வருத்தப்பட்டு தூய்மையாக வச்சுக்கல. ஞானி சுபாவமாக தூய்மையாக இருப்பான். அசுத்தமாக அவனால் இருக்க முடியாது. அது அவனுடைய வெளி உடைமைகள், உடல், பிறகு மனம், அனைத்து விஷயத்திலும் தூய்மையாக இருப்பான். அதனால தான் அஞ்ஞானிகள் விஷயத்தில் தூய்மையாக இருக்க வேண்டியதுங்கிறது சாதனையாக இருக்கிறது. தூய்மையாக வச்சிரு அப்படின்னு அவர்களுக்கு ஒரு வேல்யூவாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் ஞானிக்கு சுபாவமாக இருக்கின்றது. நம்ம எவ்வளவோ சுத்தத்தை பற்றி பேசுகிறோம். அவர்கள் வீட்டில் இருக்கிற வாஷ் பேசினையும் கூட சுத்தமாக வைத்திருக்க மாட்டார்கள். அதை பார்த்தா வாமிட் வர்ற மாதிரி வச்சுருப்பார்கள். காரணம் என்ன? ஒரு பொருளை தூய்மையாக வச்சிருக்கணும்னு சொன்னால் அதற்கு உழைப்பு ரொம்ப தேவைப்படுகிறது. அவ்வளவு சுலபமாக அந்த பொருளே ஆட்டோமேட்டிக்காக தூய்மை ஆகிட்டுருக்காது. அதற்கு உழைப்பு தேவைப்படுகிறது. உழைப்பை விட அந்த ஒரு அவேர்னஸ், இதை நம்ம தூய்மையாக வச்சிருக்கணும் என்கின்ற ஒரு அவேர்னஸ் தேவை. அது ரொம்ப பேர்த்துக்கு குறைவாக இருக்கின்றது. சாதாரண மக்களுக்கு குறைவாக இருந்தால் பரவாயில்ல. சில கோயில்கள் அல்லது அந்த காலத்து மடங்களில் பார்த்தாலும் கூட தூய்மை இல்லை. இப்பொழுதுதான் ஏதோ தூய்மை ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வருகிறது. ஆனால் தூய்மை என்பது மிக முக்கியமான வேல்யூ. சுற்றுப்புறத்தை நம்ம தூய்மையாக வைத்திருந்தால்தான் மனதும் நாம் தூய்மையாக வைத்திருக்க முடியும். இதெல்லாம் உடல் அளவில். இப்போ உடல் அளவில் சூழ்நிலைகளில் அவன் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது அவனுடைய சுபாவமாக இருக்கும். பிறகு மன தூய்மை என்ற இடத்திற்கு சென்றால் பகவான் வேறொரு இடத்தில் கூறுகின்றார்,
நகி ஞானேன பவித்ரம், ஞானத்துக்கு நிகராக தூய்மைப்படுத்தும் சாதனம் எதுவும் இல்லைன்னு சொல்கின்றார் 4வது அத்தியாயத்தில். நகி ஞானேன பவித்ரம் இக வித்யதே. ஆகவே இந்த ஞானிக்கு என்ன இருக்கின்றது? ஞானின்னு ஏன் சொல்கிறோம்? ஞானம் இருப்பதனால். ஆகவே மிக மிக உத்தமமான தூய்மைப்படுத்தும் சாதனம் ஞானம். அதை அவன் வைத்திருப்பதனால் அவனுடைய புத்தியும் அவனுடைய மனமும் தூய்மையாக இருக்கும். அவனுடைய புத்தி மனமும் தூய்மையாக இருக்கிறதுக்கு உள்ளதுக்குள்ளேயே தூய்மைப்படுத்தும் சாதனம் ஞானம், அது அவனிடம் இருக்கின்றது. இப்போ வெளியும் தூய்மைப்படுத்தும் சாதனம் இருக்குது. ஏர் பியூரிஃபையர்னு எவ்வளவோ தூய்மைப்படுத்தும் சாதனங்கள் வந்திருக்கு. அதே போல் மைண்டு பியூரிஃபையர் என்ன என்றால் அதுதான் ஞானம் என்று பகவான் கூறுகின்றார். அந்த ஞானம் அவனிடம் இருப்பதனால் அவன் மனம், அறிவு, உடல், சூழ்நிலைகள் அனைத்திலும் தூய்மையாக இருப்பான். இப்போ இந்த இடத்துலையும் கவனமாக புரிஞ்சுக்கணும். தூய்மையாக சூழ்நிலை இருக்கணும்னு சொல்லி ரொம்ப பேர் அதற்கு ரொம்ப முயற்சி செய்வார்கள். அதுவே ஒரு பலகீனமாகவும் மாறிவிடக்கூடாது. ரொம்ப தூய்மையாக இருக்கணும்னு ஒரு சிறு அழுக்குப்பட்ட அவ்வளோதான், அவர்கள் அன்னைக்கு அப்செட் ஆகி அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்படும். அது ஒரு நோயாக மாறிவிடக்கூடாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் தூய்மையாக இருக்க வேண்டும். மனநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு இடத்திற்கு நான் சென்றிருந்தேன். அங்கே இளைஞர் ஒருவர் ரொம்ப தூய்மையாக ஒரு கிரிக்கெட் பேட்டை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தார். இவரும் ஒரு பேஷண்ட்னு கூறினார் அங்கே இருப்பவர். இவரை பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப க்ளீனாக இருக்காரேன்னு சொன்னேன். அதற்கு அவர் சொல்கிறார், அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னார். காரணம் என்னென்னா, ஒரு நாளைக்கு 30 முறை ஷேவ் பண்ணுறாராம். அதனால் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு 3 மாதத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு நாளைக்கு 3 முறை தான் ஷேவ் பண்ணுறாருன்னு சொல்லி. இது என்னன்னா, இது ஒரு விதமான மனநோய். இப்படியெல்லாம் சில பேர் இருப்பார்கள். எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் வேலையாக இருந்து கொண்டிருக்கும். அது இங்கு கூறப்படவில்லை. காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்குது. பொதுவாக எவ்வளவு ஓரளவு தூய்மையாக வைத்திருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வைத்திருக்கணும். இதையும் அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது. ஓரளவுன்னு சொல்லிட்டீங்கல்ல, நாங்கள் தானே முடிவு பண்ணணும் எது ஓரளவுன்னு சொல்லி. அப்படி பயன்படுத்தி விடக்கூடாது. இது ஒரு நோயாக மாறிவிடக்கூடாதே தவிர, ஏன்னா ஒவ்வொரு வேல்யூவும் சொல்லும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வேல்யூவுமே ஒரு கத்தியை போல் தப்பாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அப்புறம் அங்கே சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி பேஷண்ட் ஆயிடுவோம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக சொல்லப்படுகின்ற எச்சரிக்கை. இப்போ தூய்மை என்பது மிக முக்கியமான சாதனை. இதையெல்லாம் எப்படி நம்ம பின்பற்றணும், இந்த க்ளீனாக வச்சுக்கணும்னா என்னென்ன ஆட்டிடியூடெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் நம்ம பிறகு பண்புகளை பற்றி படிக்கும் பொழுது படிக்கலாம். ஏன்னா சௌச்சம் என்று தெய்வீக சம்பத்தில் பகவான் கூறப் போகின்றார். இப்போ இந்த இடத்துல ஞானியை பற்றி நாம் பார்க்கின்றோம். அவன் உடல், சூழ்நிலைகள், மனம், புத்தி அனைத்திலும் தூய்மையாக இருப்பான். இனி 3வது தக்ஷக. அனபேக்ஷக சுச்சிகி தக்ஷக. தக்ஷக என்றால் சமர்த்தக, திறமையுடன் கூடியவன். சமர்த்தக, சமர்த்தகன கேபபிள், திறமையுடன் கூடியவன். அதாவது அவன் டல் அல்ல அப்படின்னு அர்த்தம். திறமையுடன் கூடியவன், சுயநலமின்றி காரியத்தை சாதிப்பவன். தக்ஷகன நல்ல அறிவுபூர்வமாக காரியத்தை சாதிப்பவன். அது சுயநலமின்றின்னு சொல்லிடணும். சில பேர் காரியத்தை சாதிப்பார்கள் எப்படியோ. இவன் அப்படியல்ல, சரியான முறையில் நேர்மையாக திறமையுடன் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பான். தக்ஷக ரொம்ப அலர்ட்டாக இருப்பான்னு அர்த்தம். அலர்ட் பர்சன் அர்த்தம். இதிலிருந்து பகவான் என்ன சொல்கிறார், ஞானி தமோ குணத்தில் இருக்க மாட்டான், மிக மிக அலர்ட், கவனமாக இருப்பான், திறமையுடன் இருப்பான். இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பொதுவாக என்ன நினைப்பார்கள், இந்த ஞானம்
வேதாந்த ஞானம் வந்துவிட்டால் இவனை இந்த அறிவு செயலிழக்க செய்துவிடும். ஏன்னா வைராகியம்னு சொன்ன உடனே இதெல்லாம் எதற்கு? ஆசை இருந்தால் தான் ஒருவன் செயல்படுவான். ஆசையெல்லாம் நீங்கிவிட்டால் ஒரு செயலும் இல்லாமல் பேசாமல் அனைத்தையும் துறந்து ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டிருப்பான். ஆகவே திறமையற்றவனாக இருப்பான். உலக ஞானம் ஒன்றுமே அவனுக்கு இருக்காது. காரணம் என்ன? எப்பொழுதுமே பரபிரம்மத்தில் தான் இருப்பான். அவன் எல்லோரையும் விட்டு கொடுத்து விடுவான். ஒரு விதமான திறமையும் அற்றவனாக இருப்பான். இதெல்லாம் ஞானத்தினுடைய விளைவாக மக்கள் நினைத்து வேதாந்தத்தை கண்டு பயப்படுகிறார்கள். வேதாந்தம் படிக்கலான்னா ஏன் பயம் வருது? அந்த வேதாந்தம் படித்தேன்னா என்னுடைய திறமை போயிடும், ஆர்வம் போயிடும், உழைப்பு போயிடும், ஒழுங்காக என்னுடைய கடமையை செய்ய மாட்டேன், இப்படியெல்லாம் மனிதர்கள் பயப்படுகிறார்கள். அதனால தான் இந்த வகுப்புக்கு அவங்களை அனுப்புறதுக்கும் வீட்டில் இருப்பவர்கள் பயப்படுகிறார்கள். எல்லாம் கீதை வேதாந்தம் எல்லாம் படித்து ஒரு திறமையோடு இருப்பாரா, இல்லை வைராகியம்னு வெறும் பேசிட்டு இவருடைய திறமை சென்று விடுமா என்ற ஒரு பயம் இருக்கிறது. இது சாதாரண பொருள். இனி ஒரு பொருளும் உண்டு. அது டெக்னிக்கல், சாஸ்திர ரீதியாக என்ன கருத்து என்றால், சாஸ்திரத்தில் சந்நியாசம் என்ற ஒரு ஆசிரமம் பேசப்பட்டுள்ளது. இந்த சந்நியாசங்கிறது எதற்காக? ஞானத்தை அடைவதற்கு, அதில் நிலை பெறுவதற்கு, அதிக காலத்தை இவன் தனக்கு எடுத்து பயன்படுத்துவதற்காக சாஸ்திரத்தில் ஒரு சாதனமாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த சந்நியாசத்தை கண்டு பயம் கொள்பவர்கள், அல்லது கர்மகாண்டந்தான் மோட்சத்திற்கு சாதனம், ஞானகாண்டம் சாதனம் அல்ல, கர்மந்தான் மோட்சத்தை கொடுக்கும் என்று நினைப்பவர்கள் என்ன கருத்தை சொல்கிறார்கள்? ஞானகாண்டம்ங்கிறது வேதத்துக்கு அவசியமில்லாத ஒரு பகுதி. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வேதாந்தம்ங்கிறது பாலைவனத்தை போல. இப்போ இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததுன்னா அதில் பாலைவனம்னு ஒரு பூமி இருக்கும். அது எதுன்னா யூஸ் இல்லாத இடம், அதையும் பகவான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கார். அப்படி வேதாந்தம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். வேதாந்தம் ஊஷர பூமிகி, பாலைவனத்தை போல, அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நம்ம கேட்கின்றோம், அதில் சந்நியாசம்னு ஒரு ஆசிரமம் இருக்கே, சந்நியாசம் எடுத்திருக்கலான்னு சொல்லப்பட்டிருக்கு, அது யாருக்கு என்றால் அவனுடைய பதில், யாருக்கு எந்த திறமையும் இல்லையோ அவர்களுக்காக சந்நியாச ஆசிரமம் என்று சொல்கின்றான். என்ன, தக்ஷகங்கிற வார்த்தை கர்மகாண்டத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை. தக்ஷக, அர்த்தி, இவர்களெல்லாம் கர்மத்திற்கு தகுதி ஆனவர்கள். யாருனால எந்த செயலும் செய்ய முடியாதோ, அல்லது உடலில் சில அங்கங்கள் இருக்கோ, கர்மத்திற்கு தகுதி இல்லையோ, அவர்களுக்கு சந்நியாசம், அவர்களுக்கு வேதாந்த விசாரம் என்று ஒரு கருத்து இருக்கின்றது. அதை இங்கு பகவான் நீக்குகின்றார். தக்ஷக, யாருக்கு திறமை ரொம்ப இருக்கோ, யாருக்கு தகுதி இருக்கோ அவர்கள்தான் வேதாந்தத்துக்கு வர முடியுமே தவிர, திறமையற்றவர்கள், இந்த உலகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாதவர்கள் வரும் இடம் வேதாந்தம் அல்ல. ஆனால் மற்றவங்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? யார் வேதாந்தத்துக்கு போகணும்னா யார் எதற்கும் பயன்படுறதில்லையோ, யூஸ்லெஸ்ஸாக இருக்காங்களோ அவங்க தான் வேதாந்தத்துக்கு போகணும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. தக்ஷக, யார் மோஸ்ட் யூஸ்ஃபுல்லோ அவங்க தான் வேதாந்தத்திற்கு வர முடியும். அதைத்தான் இங்கு பகவான் திறமையுடையவன், அறிவுடையவன் என்று கூறுகின்றார். இதற்கு இனியொரு விளக்காசிரியர் இனியொரு பொருளையும் கொடுக்கின்றார். சர்வ சாஸ்திரே படுகு. படுகுனா தக்ஷக, சர்வ சாஸ்திரே, சாஸ்திரத்தில் இவன் தேறியுள்ளவன். தக்ஷகன கேபபிள் இன் சாஸ்திரம், அறிவில் இவன் கூர்மையாக இருப்பவன். செயலில், அறிவில், அனைத்திலும் இவன் கூர்மையாக இருப்பவன். ஏன்னா கர்மகாண்டிகள் சொல்கிறாங்க, யார் எதற்கும் பிரயோஜனம் இல்லையோ அவனை சந்நியாசம் எடுத்துக்க சொல்லிடுவோம்னு. இங்கு என்ன சொல்லப்படுகிறது? யார் அதிகமான திறமையும் அறிவும் உடையவனோ அவன்தான் இங்கு சந்நியாசம் என்றால் வேதாந்த விசாரத்திற்கு தகுதி, அவன்தான் ஞான நிஷ்டன். இது தக்ஷக. இனி அடுத்த சொல்
உதாசீனக. உதாசீனக இந்த வார்த்தை நமக்கு பிரசித்தமான வார்த்தை. அவன் ரொம்ப உதாசீனமாக இருக்கான் என்றெல்லாம் சொல்லுவோம். நம்ம சாதாரணமாக உதாசீனங்கிற வார்த்தை எதற்கு பயன்படுத்துவோம்? எதையும் கண்டுக்காம, எந்த பொறுப்பும் இல்லாமல் பொறுப்புணர்வு அற்று இருப்பவனை நம்ம தமிழில் அவன் ரொம்ப உதாசீனனாக இருக்கான், எதையும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, அதற்கு நாம் பயன்படுத்துவோம். அது தமிழில். ஆனால் இந்த இடத்தில் சமஸ்கிருதத்தில், அதுவும் இந்த இடத்தில் உதாசீனக என்பதற்கு பொருள் சமமாக இருப்பவன், எல்லோரிடத்திலும் சமபாவனையுடன் இருப்பவன். நீதிபதி என்று பொருள். சமமாக நீதி வழங்குபவன், அதாவது யாருடனும் சேர்ந்து கொள்ளாதவன் என்று பொருள். உதாசீனம் சீனகன எந்த பட்சத்திலும் சேர்ந்து கொள்ள மாட்டான், எந்த பார்ட்டியிலையும் இவன் சேர்ந்து கொள்ள மாட்டான், யாருடனும் இவன் சேர்ந்து கொள்ள மாட்டான், சமமாக இருப்பான், நடுநிலையில் இருப்பவன். அதுதான் சரியான தமிழ். உதாசீனகனா நடுநிலை வகிப்பவன். நம்ம வீட்டிலையே என்ன தெரியுமோ, இருக்கிறது 4-5 பேர் தான், அதற்குள்ளே குரூப்பிசம் வந்துக்கும். 2 பேர் சேர்ந்து கொள்வார்கள், அல்லது 3 பேர் ஒருத்தர் சேர்ந்து கொள்வது. அப்படி என்னாகும், வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய பாலிட்டிக்ஸ் இருக்கும், அதுதான் வெளியே வருது. இந்த வீட்டில் இருக்கிற பாலிட்டிக்ஸே தான் வெளியே பார்த்தோம்னா வெளியே இருக்கும், வெளியே இருக்கிற அதே பிரின்சிபல் தான் வீட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ நம்முடைய சுபாவம் என்னன்னா, யாரோ ஒருவரிடம் சேர்ந்து கொள்ளணும், சேர்ந்து கொண்டு ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணிக்கிறது, எப்போ போனாலும் அவங்களோட சேர்ந்து இருக்கிறது, எல்லா முடிவுகளும் அவங்களோட சேர்ந்தெடுப்பது, இப்படி இருப்பது. ஞானி யாருடனும் சேர்ந்து கொள்ள மாட்டான், நடுநிலையில் இருப்பான். இனி அடுத்த கேள்வி, அவன் நடுநிலையில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் யாருடனும் ஓரம் சேர்ந்து கொள்வதில்லை என்றால், அவனுக்கு ராகத்வேஷம் இல்லாததனால். நத்வேஷ்டி ந காங்க்ஷதி, விருப்பு வெறுப்பு இல்லாத காரணத்தினால் அவன் யாருடனும் சேர்ந்து கொள்ள மாட்டான், எந்த பட்சத்திலும் அவன் சேர்ந்து கொள்ள மாட்டான். இப்போ எந்த பட்சத்திலையும் அவன் சேர்ந்து கொள்ள மாட்டான்னா, எதில் இருந்து அவன் நடுநிலையில் இருப்பான் என்றால், தர்மத்தினுடைய அடிப்படையில் அவன் செயல்படுவான். இப்போ ஒரு ஞானி எந்த பக்கமும் சேரமாட்டான்னா பிறகு எந்த பக்கம்தான் இருப்பான்னு ஒரு கேள்வி வரும் பொழுது, தர்மத்தின் பக்கம் இருப்பான். ராகத்வேஷத்தினுடைய அடிப்படையில் எந்த பக்கத்திலும் சேர்ந்து கொள்ள மாட்டான். இப்போ உதாரணமாக, இப்போ 2 பேர் அண்ணன் தம்பியோ யாரோ ஒருவர் ஞானியிடம் வருகிறார்கள், அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கிறது. இப்போ ஞானியிடம் தீர்வு காண வருகிறார்கள்னா, ஞானி எந்த பக்கம் சேர்ந்து கொள்வான்? தனக்கு யார் பிடிக்குமோ அந்த பக்கம் அல்ல, எந்த இடத்துல தர்மம் இருக்கின்றதோ அந்த இடத்தில் சேர்ந்து கொள்வான். அதனால தான் ஞானியிடம் யாரும் செல்ல மாட்டார்கள். காரணம் என்ன? செஞ்சால் நமக்கு போயிடும், தோல்வி வந்துடும் சொல்லி கோர்ட்டுக்கு சென்று விடுவார்கள். காரணம் என்ன? கோர்ட்டுக்கு யார் போவா? யார் முதல்ல தப்பு செய்கிறார்களோ அவர்கள் தான் செல்வார்கள். கோர்ட்டில் போட்டோம்னா 30 வருஷம் 40 வருஷம் ஆயிரும், அது அதற்குள்ளே அனுபவிக்க வேண்டியதில் அனுபவிச்சுக்கலான்னு சென்று விடுவார்கள். கோர்ட்டுக்கு போகிறது தர்மத்துக்காக இல்லை, தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக. ஞானியிடம் அவ்வளவு சுலபமாக யாரும் செல்ல மாட்டார்கள். அப்படி யார் செல்வார்கள்னா, நமக்கு தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உண்மைதான் வேணும்னு யாராவது 2 பேர் விரும்பினாத்தான் ஞானியிடம் பைசலுக்கு போவார்கள். மற்றபடி ஞானியிடம் யாரும் செல்ல மாட்டார்கள். காரணம், அவர் தர்மத்தின் அடிப்படையில் பதில் சொல்வதனால், அல்லது தர்மத்தை சார்ந்து அவர் இருப்பதனால். அதுதான் இங்கு உதாசீனக என்று சொல்லப்படுகிறது. ஒரு இல்லறத்தில் இருக்கின்ற ஞானி தந்தையாகவோ மகனாகவோ இருக்கிறார். அப்புறம் வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்பொழுது அவர் எந்த இடத்துல தர்மம் இருக்கோ அந்த இடத்துல அந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் அவர் எனக்கு விருப்பம் இருக்கே என்ற அடிப்படையில், வெறுப்பு இருக்கே என்ற அடிப்படையில் யாரிடமும் சார மாட்டார். அதுதான் உதாசீனக. இனி அடுத்த சொல்
கதவ்யதக. கதவ்யதக என்றால் மன அழுத்தம் அற்றவன். மன அழுத்தம்னா மென்டல் பெயின். மன அழுத்தம் அற்றவன், மன கஷ்டம், மன துயரம், சோர்வு. வியதா என்றால் பெயின், கஷ்டம், துயரம், சங்கடம். கதவ்யதக என்றால் சங்கடத்திலிருந்து, துயரத்திலிருந்து, மன சோர்விலிருந்து விடுதலை அடைந்தவன். ஆங்கிலத்தில் டிப்ரெஷன் என்று சொல்வது. அது கடலில் மட்டும் வராது, நம்ம மனசுலேயும் வரும். அப்பப்போ மனது என்ன ஆகும், ஒரு சூன்யமான மனநிலை நமக்கு வரும். அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் வந்தால் தவறு கிடையாது. ஞானிக்கு அப்படிப்பட்ட மனம் இல்லை. காரணம் என்னவென்றால் அவனுக்கு ராகத்வேஷம் இல்லை, அல்லது ஞானத்தினுடைய பலன். இதற்கு இனியொரு பொருளும் இருக்கின்றது. கதவ்யதக என்றால் குற்ற உணர்வு அற்றவன். அதாவது இதை நான் ஏன் செய்தேன், இதை நான் ஏன் செய்யவில்லை என்ற எண்ணங்களினால் தாக்கப்பட மாட்டான். நம்ம காலையிலிருந்து இரவு வரைக்கும் இந்த 2 எண்ணத்தினால தான் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டுருக்கோம். இதை ஏன் செஞ்சோம் அப்படின்னு துயரப்பட்டுருப்போம். சரி, ஏன் செஞ்சோம்னு துயரப்படுறமேன்னு பேசாமல் உட்கார்ந்தோம்னா ஏன் செய்யலைன்னு துயரப்படுவோம். ஏன் இப்படி பேசினேன் என்று துயரப்படுவோம். இந்த நேரத்தில் நான் ஏன் பேசாமல் இருந்து விட்டேன் என்றும் துயரப்படுவோம். அப்படி ஞானிக்கு தன்னை குறித்தோ எந்த விதத்திலும் குற்ற உணர்வு அற்றவன், ஃப்ரீ ஃப்ரம் கில்ட், குற்ற உணர்வு அற்றவன். கதவ்யதக. இந்த வியதகங்கிறதுக்கு இனி ஒரு பொருள் பశ్చాத்தாபம்னு சொல்கிறது. பశ్చాத்தாபம்னா செய்து முடித்ததற்கு பிறகு துயரப்படுவது, அல்லது செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யவில்லை பிறகு துயரப்படுவது. அதைத்தான் சமஸ்கிருதத்தில் பశ్చాத்தாபம், பிறகு துயரப்படுதல். அந்த நேரத்தில் ஒன்றா செஞ்சிருப்போம் செய்யக்கூடாததை, அல்லது செய்ய வேண்டித்ததை செய்யாமல் விட்டுருப்போம், பிறகு துயரப்படுதல். அப்படி ஞானிக்கு இல்லை. அப்படின்னா ஞானி தப்பே பண்ண மாட்டானா என்றால் அப்படி பொருள் அல்ல. சில சமயம் அவனுடைய புத்தி சில சரியான முடிவெடுக்கலாம், தப்பான முடிவெடுக்கலாம். பிறகு ஞானி ஏன் துயரப்படுவதில்லை? இது புத்தி எடுத்த முடிவு, நான் எடுத்த முடிவல்ல. அதற்குரிய பலனை, தண்டனையை நான் அனுபவிக்க தயார் என்று பశ్చాத்தாபம் அவனுக்கு இல்லை. கதவ்யதக. இதெல்லாம் எதற்கு பகவான் சொல்கிறார்? ஞானியை பார்த்து பொறாமப்படுறதுக்காக சொல்ல. இப்படியெல்லாம் ஞானி இருக்கா, நான் இல்லையேன்னு. இதெல்லாம் நம்ம கேட்க கேட்க இந்த ஞானத்தில் நமக்கு உற்சாகம் நமக்கு வரும். காரணம் என்ன? இந்த அறிவு தான் இப்படிப்பட்ட மனநிலையை கொடுக்கும் என்றால் இந்த அறிவில் நமக்கு ஆர்வத்தை வர பகவான் இவ்விதம் வர்ணிக்கின்றார். இனி 2வது வரியில் 6வது குணம், சர்வாரம்ப பரித்யாகி. சர்வ ஆரம்ப பரித்யாகி. சர்வ என்றால் அனைத்து, ஆரம்பம் என்றால் இந்த இடத்தில் திட்டமிட்டு திட்டமிட்டு செய்கின்ற செயல்கள், பிளான்ட் ஆக்ஷன், திட்டமிட்டு செய்யப்படுகின்ற செயல்கள், ப்ராஜெக்ட்ஸ். சர்வாரம்பம்னா அனைத்து செயல்கள். பரித்யாகி என்றால் விட்டவன், அனைத்து செயல்களையும் துறந்தவன். பரித்யாகின துறந்தவன். இங்கே அனைத்து செயல்கிற இடத்துல இவனுடைய உடலை பாதுகாப்பதற்கான செயலை பற்றி பேசவில்லை. ஷரீர யாத்ரா மாத்திரம் என்று சொல்வார்கள். ஷரீர யாத்திரான்னா இந்த உடல் வாழ்வதற்கு காலையில் எந்திரிச்சு உடலை தூய்மைப்படுத்துதல், உணவு உட்கொள்ளுதல், நடத்தல், மூச்சு விடுதல், இப்படிப்பட்ட செயலெல்லாம் உடலை பாதுகாக்கும். அதை இங்கு பகவான் குறிப்பிடவில்லை. இங்கு சர்வ ஆரம்பகன திட்டமிட்டு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு செயல், அந்த செயலை இங்கு குறிப்பிடுகின்றார். அப்படி குறிப்பிட்டு அனைத்து செயல்களையும் துறந்தவன். பிளான் பண்ணி எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டையும் இவன் எடுத்துக்கொள்ள மாட்டான்.
சர்வாரம்ப பரித்யாகி. ஆரம்பத்தில் இந்தந்த செயலில் நான் ஈடுபட்டால் எனக்கு ஞானத்துக்கு தடை, ஞான நிஷ்டைக்கு தடைன்னு நம்ம செயல்களையெல்லாம் சிலதெல்லாம் துறப்போம். துறந்து எதற்கு துறப்போம்னா காலத்தை எடுத்துட்டு சாதனைக்கு பயன்படுத்துவது. இப்போ இந்த இடத்துல சொல்லப்படுவது இந்த ஞானத்தினுடைய பலனாக இவன் எந்த ஒரு பெரிய பிரவிற்த்திக்குள்ளும் ஈடுபட மாட்டான். இந்த அறிவு இவனுக்கு நிவிருத்தியை கொடுக்கும். அதான் சர்வாரம்ப பரித்யாகி. இதனுடைய தாத்பரியம் என்ன என்றால், பொதுவாக ஒருவனுக்கு எவ்வளவு பொருள் இருந்தாலும் எவ்வளவு புகழ் இருந்தாலும் அவன் அந்த பொருளை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கவே முடியாது. மேலும் மேலும் செயலில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். இப்போ 20 லட்சம் ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணுற ஆளு இருக்குது, 20,000 ரூபாயில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஆள் இருக்குது. இப்போ 20,000 ரூபாயில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறட்ட கேட்டால் என்ன சொல்லுவார் தெரியுமோ? இப்படி ஒரு 10 லட்சம் சேர்த்திட்டேன்னா போதும், எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டான்னு சொல்லுவார். 20 லட்சம் ஸ்டார்ட் பண்ணுறவர் என்ன சொல்லுவார்? 10 கோடின்னு சொல்லுவார். 10 கோடி ப்ராஜெக்ட் பண்ணுற ஆள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்? இன்னும் இதே போல் ஒரு 2 கம்பெனி உருவாக்கிட்டேன்னா போதும்னு சொல்லுவார். இப்படியே மேலும் 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 ஆரம்பிப்பதிலேயே மனசு இருக்குமே தவிர இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கலான்னு எப்போ வரும்? வயதாகி நமக்கு சக்தி இல்லாமல் போகும்போது தான் வருமே தவிர எல்லா சக்தியும் இருக்கும் பொழுது போதுங்கிற மனது பொதுவாக வருவதில்லை, அந்த நிறைவு வருவதில்லை. அதனால தான் பிரசித்தமான ஒரு உதாகரணம் சொல்வார்கள். ஒரு இளைஞன் பீச்சில் அப்படியே சாயந்தரம் நடந்துட்டு இருந்தானா, ஒரு தத்துவவாதி கேட்டாராம், ஏன் நீ மீன் பிடிக்க போகலையான்னு சொல்லி. இல்லை, நான் காலையில் போய் பிடிக்க வேண்டிய மீனெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு வந்துட்டேன், இன்றைக்கி இது போதும், அதனால் அப்படியே உலாத்திட்டுருக்கேன்னு. இவர் கேட்டாராம், இல்லை சாயந்தரமும் போனேன்னு சொன்னால் இன்னும் அதிகமாக மீன் பிடிக்கலாமே. இவன் சொன்னால் அதனால் என்னென்னா இன்னும் கொஞ்சம் அதிக பணம் கிடைக்கும். இப்படியே அவர்கள் பேச்சு தொடர்ந்தது. அதிக பணம் கிடைச்சா என்னன்னா இனி அடுத்த ஒரு போட்டு வாங்கலாம், சரி அந்த போட்டில் அதிக பணம் கிடைச்சா என்ன, இப்படியே சொல்லிகிட்டே வர்றார். இப்போ கடைசியில் இவன் சொல்கிறான், நீ ரொம்ப பணம் கிடைச்சதுன்னா பெரிய ஒரு ஃபிஷ் கம்பெனியே வைக்கலாம், உனக்கு கீழே 100 பேர் வேலை செய்வார்கள், அப்போ நீ சாயந்தரம் அப்படியே ஈவினிங் பீச்சில் வாக்கிங் போகலாம் அப்படின்னார். அதைத்தான் நான் இப்போவே பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னானா. இப்போ எல்லாம் கிடைச்சா கடைசியில் என்ன பண்ணலான்னா காரில் காரை நிறுத்திட்டு பீச்சில் வாக்கிங் போகலாம். இப்போ நான் கார் இல்லாமல் வாக்கிங் போயிட்டுருக்கிறேன்னா இது எதை குறிக்கின்றது? அந்த ஒரு நிறைவை குறிக்கின்றது. இப்போ ஆரம்பம்ங்கிறது என்ன? ஒரு நிறைவின்மையினால் செய்யப்படுகின்ற செயல். இதற்கு மேல் மனிதர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஞானி அப்படி இல்லை, எல்லா ஆரம்பத்தையும் அவன் நிறுத்தி விட்டான். சாஸ்திர படிப்புலையும் அப்படி தான். சாஸ்திரம் எவ்வளவோ இருக்குது, கடலை விட பெரிதாக இருக்கின்றது. பகவத்கீதை இருக்குது, உபனிஷத்து இருக்குது, அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம் இருக்குது, அதற்கு எத்தனையோ விளக்கங்கள், தர்க்க சாஸ்திரம் இருக்குது, மீமாம்சான்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. பிறகு இதற்குள்ள மேலும் மேலும் சித்தி கிரந்தங்கள்னு எத்தனையோ கிரந்தமெல்லாம் இருக்குது. இப்படியே உள்ளேயே போயிட்டு இருந்தால் எங்கே போய் நிற்கிறதுனா ஒரு இடத்துல ஞானி நின்று விடுவான். எனக்கு அறிவும் இது வரைக்கும் படித்த சாஸ்திர அறிவும் போதும் என்று எல்லாத்திலையும் ஆரம்பம் அவனுக்கு இருக்காது. ஒரு நிறைவை அவன் அடைந்து விடுவான். எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டையும் எடுத்து இவன் ஆரம்பிக்க மாட்டான். இப்போ இந்த இடத்துல என்ன எச்சரிக்கை? ஒவ்வொரு வேல்யூ சொல்லும்போது எச்சரிக்கை விட வேண்டியது இருக்குது, பயமாக இருக்குது. அப்போ ஞானி சோம்பலாக இருப்பானான்னு மீண்டும் நமக்கு அந்த சந்தேகம் விடலாம். இப்போ ஞானி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கொண்டால் உடனே நமக்கு யார்? சங்கராச்சாரியார் ஞாபகம் வந்துடும். அவர் ஞானி ஆச்சே, அவர் எதுக்கு 4 மடங்களை ஸ்தாபித்தார், எதுக்கு இவ்வளோ நூல்களை எழுதினார் என்ற சந்தேகமெல்லாம் வரும். அல்லது வேறு ஏதாவது ஞானிகள் ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருப்பார்கள், அதெல்லாம் அவர் எதற்கு பண்ணுறார் என்ற சந்தேகம் வரலாம். இப்போ இந்த இடத்துல இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஞானியை சுற்றி ஒரு பெரிய செயல் நடக்கிறது என்றால் அது ஞானியினுடைய கர்ம வினை அல்ல, சுற்றி இருப்பவர்களுடைய பிராரப்தம். சுற்றி இருப்பவர்கள் அப்படி ஒரு சூழ்நிலையை விரும்பி அவர்களுடைய உற்சாகத்தில்
இவர்களுடைய சந்நிதானத்தில் அது நடக்கும். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு நல்லவரை நடுவில் வச்சுட்டு மற்றவர்கள் செயல்படுவார்கள். இதனுடைய ஆரம்பத்துக்கு மூல காரணம் அவர்களாக இருக்க மாட்டார். இன்னும் சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய ஆசிரமம் தேவைப்படுது, ஒரு நல்ல ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன் தேவைப்படுதுன்னா யாரை வச்சு பண்ணுறது? இப்போ ஞானியை மையமாக வைத்து அவர்கள் செய்வார்களே தவிர இது ஞானியினுடைய நிறைவின்மையினால் வருகின்ற செயல் அல்ல, மற்றவர்களினுடைய தேவையினால் வருகின்ற செயல். அதற்கு சுருக்கமாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஞானி எங்கேயோ அமர்ந்திருக்கார், ஒரு பக்தர் ஞானியிடம் செல்றார். செஞ்சு இவரும் பேசாமல் உட்காந்துட்டார்னு வச்சுக்கோமே, அவர் என்ன பண்ணுவார்? அவரும் பேசாமல் உட்காந்துருப்பார். இப்போ 1 மணி நேரம் இவரும் பேசாமல் இருந்தால் அவரும் பேசாமல் இருப்பார், இவர் எந்திரிச்சு போயிட்டு அவர் பேசாமல் இருப்பார். இப்போ இனி ஒரு பக்தர் வர்றார், அவர் வேதாந்தத்தில் கேள்வி மேலே கேள்வி கேட்கிறார், ஞானி பதில் மேலே பதில் சொல்கிறார். இப்போ ஒரு இடத்துல ஞானி பேசாமல் இருந்தார், இனி ஒரு இடத்துல ஞானி அந்த 1 மணி நேரம் பேசினார். அதுக்கு என்ன காரணம்னா, அது அவருடைய விருப்பு வெறுப்பினுடைய நிலையில் உருவாகவில்லை. அப்படி பேசுறதுக்கு இனி ஒருவருடைய கர்ம வினை, அவருக்கு புண்ணியம் அல்லது அவருக்கு அது தேவைப்பட்டிருக்கு, அவருடைய விருப்பத்தினால் கர்ம வினையினால் இவர் பேசியிருக்கின்றார். இனி ஒருவருக்கு தேவையில்லை, அல்லது கேள்வி கேட்கறதுக்கு பக்குவம் வந்திருக்காது, அல்லது அவருக்கு ரொம்ப பக்குவம் வந்திருக்கு, அவருடைய ப்ரெசன்ஸில் இருந்துட்டு போனதே ஒரு திருப்தியை கொடுத்துருக்கும், பதில் இவர் பேசி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு சாதாரண உதாரணம். அதே போல இவருடைய செயல் எந்த அளவு இருக்கும் என்பது சுற்றி இருப்பவர்கள் செய்த புண்ணியத்தினுடைய அடிப்படையில், அவர்களுடைய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் செயல்கள் இவரை மையமாக வைத்து நடக்குமே தவிர இவரிடமிருந்து நடைபெறாது. அதுவும் சர்வாரம்ப பரித்தியாகினா இவருக்குள் எந்த ஒரு உற்சாகமும் இல்லை, இதை செய்யலாம் அதை செய்யலாம் இதை சாதிக்கலாம் என்று. பிறகு இவரை சுற்றி எத்தனையோ சாதனைகள் நடந்தது என்றால் அது மற்றவர்களுடைய புண்ணியம். ஒரு ஞானியை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது அவர் கையில் கிடையாது, அவரை சுற்றி இருப்பவர்களினுடைய புண்ணியம். அவர்களுக்கு புண்ணியம் இருந்தால் இவரை மையமாக வைத்து செயல்கள் நடக்கும். அந்த செயலுக்கு இவர் கர்த்தா அல்ல, காரணமும் அல்ல, சாட்சியாக இருப்பார். அதுதான் சர்வாரம்ப பரித்யாகி. இவ்விதம் பகவான் கூறி என்ன சொல்றார்? யக மத் பக்தக சக மே பிரியக. இப்படிப்பட்டவன், யக யார், மத் பக்தக என்னுடைய பக்தனோ, சக அவன், மே எனக்கு, பிரியக பிரியமானவன். ஞானி து ஆத்மைவ மே மதம்னு 7வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். ஞானியே நான் வேறு ஞானி வேறல்லன்னு பகவான் சொல்லியிருக்கின்றார். இப்போ இப்படிப்பட்ட ஞானி எனக்கு பிரியமானவன். மேலும் யோ ந ஹ்ருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபாசுப பரித்யாகி பக்திமான் யஸ்ஸ மே ப்ரியஹ. 17, 18 இந்த 2 ஸ்லோகங்களில் பகவான் ஞானி இருமைகளிலிருந்து கடந்தவன், இருமைகளினால் தாக்கப்படாதவன் என்று கூறுகின்றார். இந்த 2 ஸ்லோகத்திலும் இருமைகளினால் அவன் தாக்கப்பட மாட்டான், இருமைகளை கடந்தவன். இருமைகள் என்றால் என்ன? 2 எதிர்பரமான தத்துவங்கள், குளிர் வெப்பம், மானம் அபமானம், சுகம் துக்கம், இதெல்லாம் இருமை என்று சொல்வது.
சமஸ்கிருதத்தில் துவந்துவம் என்று சொல்வது. இந்த ஜெகத்திற்கே ஒரு லட்சணம் கொடுக்கப்படும். துவந்துவாத்மகம் ஜெகத்து. துவந்துவாத்மகம் என்றால் இருமை தன்மை உடையதுதான் இந்த உலகம். துவந்துவாத்மகம் ஜெகத்து. ஜெகத்துனா உலகம். துவந்துவாத்மகம்னா இருமையுடன் கூடியது. இப்போ ஒருவன் உணவினுடைய சுவையை அனுபவிக்கணும்னு சொன்னால் அவன் பசிங்கிற துக்கத்தை அனுபவிச்சாதான் அனுபவிக்க முடியும். பசிங்கிற துக்கத்தை அனுபவிக்கல அப்படின்னா பசி இல்லாதவனுக்கு எவ்வளவு டேஸ்டான ஃபுட்டை கொடுங்க, அவனால் ரசித்து சாப்பிட முடியாது. அதனால தான் தேவலோகத்தை விட மனுஷலோகத்தில் தான் கொஞ்சம் நல்லா அனுபவிக்கலாம். தேவலோகத்தில் பசியே இருக்காதுன்னு சொல்கிறார்கள். அங்கே போய் இப்படி ரசகுல்லா எல்லாம் சாப்பிட்றது. இப்போ இங்கே சாப்பிடத்தா தான் நல்லா அனுபவிக்கலாம். காரணம் என்ன? அதை அனுபவிக்கிறதுக்கு பசின்னு வரணும். நல்லா வெயிலில் அலைஞ்சோம்னா தான் தண்ணி குடித்தா அந்த தாகத்தினுடைய தண்ணீரினுடைய சுவையை அனுபவிப்போம். சும்மா ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காந்து தண்ணி எவ்வளோ ஊற்றுனாலும் சுகம் வராது. தண்ணின்னு சொன்னால் நம்ம குடிக்கிற தண்ணி. ஏன்னா ஏர் கண்டிஷன் ரூமில் தண்ணின்னு சொன்னால் வேறு எதுன்னு நினைக்காதீங்க. வேறு தண்ணீரினுடைய சுவை நமக்கு தெரியாது. இப்போ வெயிலில் அலைஞ்ச துக்கத்தினுடைய பலன்தான் நீர் அருந்ததனுடைய சுவை. அப்படி சுகம் துக்கம் என்பது கலந்து இருப்பது தான் இந்த உலகம். அதனால் தவறு கிடையாது. நம்மளுடைய மனம் இதனால் ஒவ்வொரு நேரமும் தாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இங்கு பகவான் என்ன செய்கின்றார்? உதாகரணத்துக்கு சில பேரை எடுத்துக்கிறார். சில தொந்துவங்களை எடுத்துட்டு இந்தந்த தொந்துவங்களினால் அவன் தாக்கப்பட மாட்டான். இந்த தொந்துவத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். வெளியிருந்து வர்ற இருமைகள், நமக்குள்ளிருந்து வர்ற இருமைகள். நமக்குள்ளேயே விருப்பு வெறுப்புங்கிற இருமை, வெளியிருந்து மானம் அபமானம், குளிர் வெப்பம், இப்படி ரெண்டு விதமான இருமை. உலகம் இருமை மயமானதுன்னா நம்முடைய மனமும் இருமை மயமானது தான். சில நேரம் மகிழ்ச்சியாக இருக்குது, சில நேரம் சோர்வுற்று இருக்கின்றது. அப்படி நமக்குள் இருக்கின்ற இருமை, வெளியிலிருந்து வருகின்ற இருமை, இந்த இரண்டிலும் இவன் சமமாக இருப்பான். சமமாக அனுபவிப்பான்னு சொல்வதில்லை, சமமாக பாவிப்பான். சமமாக அனுபவிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? இருமையே தெரியாமல் இருக்கிறது என்று பொருள். அப்படியல்ல, இவன் தாக்கப்பட மாட்டான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த முழு உலகத்திலிருந்து இவன் தாக்கப்படுவதில்லை. ஏற்கனவே பகவான் கூறிய கருத்து தான். யஸ்மாத் நோத்விஜதே லோகஹ லோகாத் ந உத்விஜதே. உலகத்திலிருந்து தாக்கப்பட மாட்டான். அதுதான் இந்த 2 ஸ்லோகத்தின் சாரம். அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.